ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம யூடியூப் க்ரோத் ஆகிறதுக்கு, அதாவது எஸ்பெஷலி நம்மளோட லாங் வீடியோ நல்லா போகிறதுக்கு நம்மளோட யூடியூப் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டும் நல்லா இருந்தால் தான் அடுத்து ஃபர்தராக நமக்கு நிறைய வியூஸ் எல்லாம் போகும். நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம், நம்ம வீடியோ நல்லா இருக்குது, நிறைய எடிட் பண்ணியிருக்கோம் வைக்கிறோன்ட்டு டைட்டிலில் கோட்டை விட்டுறோம். டைட்டில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கே தெரியும், ஆள் பாதி ஆடை பாதி மாதிரி. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு ஆடியன்ஸ் உங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்க்குறது ரெண்டே பாட்டு தான். டைட்டில் ஒன்று, உங்களோட தம்ப்நெயில் ஒன்று. நீங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு தேவையோ நீங்கள் கூகுள்லேயோ அல்லது யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது அந்த பர்சனோட தம்ப்நெயிலையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைட்டில். ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. ஆனால் நம்ம இப்போ டைட்டில் பார்க்குறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் 100 கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த 100 கேரக்டர்ஸில் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், என்ன யூஸ் பண்ணணும் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்போட ஹெல்ப் தான் பண்ணி காட்ட போகிறேன். யூடியூப்பே என்ன சொல்லியிருக்கு டைட்டிலை பற்றி அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்களும் உங்களுக்கு இந்த டவுட் இல்லை, எந்த டவுட் வந்தாலும் நீங்கள் யூடியூப்லேயே போய் நீங்கள் கேட்கலாம். இந்த சைட்டில் பார்த்துக்கலாம். அடுத்தவங்க சொல்கிற சில டெக் சேனல் சொல்கிறது கரெக்டாக தப்பானு கூட நீங்கள் இதில் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இது யூடியூப் சொல்கிற இது. தலைப்புகளை எழுதுவது எப்படி, துல்லியமாக இருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ ஏதோ போட்டிருக்கீங்க, இப்போ தயிர் சாதம் செய்வது எப்படின்னா டைட்டிலும் தயிர் சாதம் செய்வது எப்படின்னு வைங்க. அதுதான் துல்லியமா இருக்கணும். நீங்க தயிர் சாதம் செய்வது எப்படின்னு போட்டுட்டு இங்க போயிட்டு பணம் சம்பாதிப்பது எப்படின்னு போட்டீங்கன்னா அது தப்பு. சரிங்களா? அந்த இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுது. அடுத்து யூடியூப்போட லென்த் அதாவது யூடியூப்ல டைட்டிலோட லென்த் 100 கேரக்டர்ஸ். ஆனா யூடியூப்பை என்ன சொல்லுது பாத்தீங்களா, சுருக்கமாக சொல்லுங்கள், பார்வையாளர் உங்கள் தலைப்பின் ஒரு பகுதியை மட்டும் பார்க்க முடியும். அதாவது என்னன்னா 50 to 60 கேரக்டர் தான் நீங்க பார்க்கும்போது தெரியும். அதுக்கப்புறம் 3 புள்ளிகள் இருக்கும். அந்த 3 புள்ளிகளை கிளிக் பண்ணி பார்த்தாதான் பாத்தீங்கன்னா கூட தெரியும். இது கம்ப்யூட்டருக்கும் சிஸ்டத்துக்கும் ஒரு 10 கேரக்டர் முன்ன பின்ன வரும். எப்பவுமே நீங்க ஒரு 60 to 70 கேரக்டர் இருக்கணும்னு நீங்க உங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிருங்க. துல்லியமான டைட்டில் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அடுத்து மிக முக்கியமான பயன் சொல்லுது பாருங்க, தொடக்கத்துக்கு அருகில் மிக முக்கியமான வார்த்தையை வைக்கவும், எபிசோடு எண்களை இறுதிக்கான பிராண்டையும் சேமிக்கலாம். அதாவது என்னன்னா, உங்களுக்கு என்ன தயிர் சாதம் செய்வதை நீங்க கடைசியில் கொடுக்க கூடாது. நீங்க ஒரு 70வது கேரக்டருக்கு மேல டைப் பண்ணீங்கன்னா தெரியவே தெரியாது. இந்த முக்கியமான அதுதான் கீவேர்ட். முக்கியமான வார்த்தைன்னு சொல்லுது பாத்தீங்களா, அது கீவேர்ட். தேவைப்பட்டா உங்களோட எபிசோட் நம்பர், பார்ட் நம்பர் வேணா கொடுத்துக்கங்க. பிராண்ட் நேம்னா ஒன்னும் இல்லை, உங்க சேனல் நேம் தேவைப்பட்டா கடைசியா கொடுங்க. சின்ன சேனல் இப்போதைக்கு பண்ண வேண்டாம். நம்ம தமிழ் ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணதுனால டைட்டில் பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் வைங்க. இது நான் சொல்றேன், இதுல இல்ல. பட் நீங்க எப்பவுமே டைட்டில் பாத்தீங்கன்னா தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் வைங்க, கம்மியான கேரக்டர் வைங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லுது பாத்தீங்களா, டைட்டில் எல்லாம் ஃபுல் கேபிட்டல் லெட்டர்ல எழுதாதீங்க. நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளோட எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஒரு லெட்டர்ல ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டல், மீதி ஸ்மால் எழுதும் பாத்தீங்களா, அந்த மாதிரி எழுதுங்க. நீங்க ஃபுல்லா கேபிட்டல் எழுதுனீங்கன்னா எழுதக்கூடாதுன்னு யூடியூபே சொல்லுது. அதுக்கப்புறம் இந்த இமேஜ் போடுவோம் பாத்தீங்களா, சிரிக்கிறது, அழுறது, ஃபீல் பண்றது, அதெல்லாம் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, ஒரு லிமிட்டடா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுது. டைட்டில்ல 2 டைப் இருக்குன்னு அதுவே சொல்லுது. ஒன்னு தேடுறது, நம்ம போய் தேடுவோம் பாத்தீங்களா, ஹவு டு மேக் பிரியாணி அப்படின்னு நம்ம தேடுறோம் பாத்தீங்களா, அதுதான் தேடக்கூடிய தலைப்புகள். அடுத்து சுவாரஸ்யமான தலைப்புகள். எப்படின்னா மக்களோட ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கணும். அப்பனா நீங்க என்ன மைண்ட்ல ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்ண வேண்டியது, நம்ம டைட்டில்ல ஆர்வத்தை தூண்டுற பகுதி கண்டிப்பாக இருக்கணும். அதுல எஸ்இஓக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? இந்த ரெண்டும் சேர்ந்துதான் இதை பாத்தீங்கன்னா நம்ம எப்படி கிரியேட் பண்ண போறோம், எப்படி ஃபாலோ பண்ண போறோங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். சரி, நம்ம டைட்டில் எப்படி வைக்கிறது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. 2 வழி ஈஸியான மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட். அதர் கிரியேட்டர்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி அதே சம்பந்தமான வீடியோ போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க டைட்டில நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 4-5 பேரோட டைட்டில பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒண்ணும் இல்லை, நான் இப்ப திரும்ப போயிட்டு கூகுள் போறேன். கீவேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க டைட்டில்ல கீவேர்டு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு யூடியூபே சொல்லியிருக்கு. அது ஸ்டார்டிங்ல இருக்கணுங்கிறது. நீங்க என்ன பண்ணணும், உங்க கீவேர்டு ஃபர்ஸ்ட் வைங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஆர்வத்தை தூண்டுறத ஃபர்ஸ்ட் வைங்க. ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆர்வத்தை தூண்டுறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமான வார்த்தைகள், தேவைப்பட்ட நம்பர், தேவைப்பட்ட உங்களோட சேனல் நேம். சப்போஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம், சில நேரம் கீவேர்டு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஆர்வத்தை தூண்டுறத வச்சுக்கோங்க. இன்க்ளூடிங் உங்க தமிழையும் நம்ம வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ நான் ஒண்ணுமே இல்லை, ஹவு டு மேக் கர்ட் ரைஸ் அப்படின்னு நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த கர்ட் ரைஸ் சம்பந்தமா
நான் தமிழ்லேயே போட்டுக்கிறேன், ஏன்னா வந்து நிறைய ஹிந்தி வருது. ஹவு டு மேக் கேர்ட் ரைஸ் தமிழ்ல போட்டோன்னே இங்க பாருங்க, கோயில் தயிர் சாதம் ரூபாய் அப்படின்னு வைக்கிற வெங்கட். பட் அப்படியே ஒவ்வொருத்தர் பண்ணியிருக்க தயிர் சாதத்தோட இதெல்லாம் வருது பாத்தீங்களா. நீங்க என்ன பண்ணலாம்னா, இதுல வர்றது எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வியூஸ் போனதா தான் கண்டிப்பா இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த வீடியோவை நான் கிளிக் பண்றேன். 4.5 நிமிஷம் தான் போட்டிருக்காங்க. நான் இந்த வீடியோவை கிளிக் பண்றேன். அவங்க டைட்டில நீங்க பாருங்க, தயிர் சாதம் கேர்ட் ரைஸ் இன் தமிழ் லஞ்ச் ரெசிபின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியில அவங்க சேனல் நேமையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மேபி அவங்க பிராண்ட் நியூ சேனலா இருக்கலாம், பிராண்ட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் சேனலா இருக்கலாம். இதே மாதிரி நீங்க உங்களுக்கு பிடிச்ச டைட்டில் 4-5 டைட்டில வந்து உள்ள வீடியோவை நீங்க எடுக்கலாம். அடுத்து இங்க பாருங்க, அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா கோவில் தயிர் சாதம் செய்வது எப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஒரு 4 நிமிஷம் இருக்கு, வித் மேங்கோ கப்பிலோட எப்படின்னு பார்த்திருக்காங்க. மெட்ராஸ் சமையல்னு ஒரு சேனல். நான் அதை அப்படியே கிளிக் பண்றேன். அப்புறம் அவங்க வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்களா, கேர்ட் ரைஸ் வித் மேங்கோ பிக்கல் ரெசிபி, தயிர் சாதம் வித் தமிழ்லயே அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். இதே மாதிரி அடுத்தவங்களோட டைட்டில் எல்லாம் நீங்க பார்த்துட்டு ஒரு பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க டைப் பண்றீங்க பாத்தீங்களா, ஹவு டு மேக் கேர்ட், இந்த கீழே வருது பாத்தீங்களா, இது எல்லாமே மக்கள் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணிருக்காங்க. தெரியும், உங்களுக்கே தெரியும், யூடியூப்பும் கூகுளும் ஒண்ணுதான் கூட வச்சுக்கோங்க. சோ அப்பதனால இங்க டைப் பண்ற கீவேர்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலவங்க கூகுள்ல போய் தேடுவாங்க, சிலவங்க யூடியூப்குள்ள போய் தேடுவாங்க. சோ இதுல வர்ற எல்லாமே, இங்க வர்ற ஹவு டு மேக் கர்ட் ரைஸ் வித் கர்ட், அட் ஹோம், வித் சில்லி, இதெல்லாம் கீவேர்ட்ஸ். நம்ம என்னென்ன டைப் பண்றோமோ அதெல்லாம் கீவேர்ட்ஸ். இதை வந்து நீங்க ப்ராப்பரா இதை எல்லாத்தையுமே நீங்க கலெக்ட் பண்ணிட்டு, சிஸ்டமா இருந்துச்சுன்னா நீங்க ஈஸியா காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். இல்லைன்னா நீங்க மேனுவலா தான் பண்ற மாதிரி இருக்கும், இல்லை டெஸ்க்டாப் சைட்ல போய் பண்ற மாதிரி இருக்கும். இப்படி கொடுக்குற எல்லா டைட்டிலும் வச்சுக்கலாம். இப்ப நான் சொல்றத ஃபைனல், இது இந்த மெத்தட தான் நான் யூஸ் பண்றேன். நிறைய பேர் இப்போ இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, நீங்க சாட் ஜிபிடி போங்க. சாட் ஜிபிடி போயிட்டு சாட் ஜிபிடி ஓபன் பண்ணுங்க. மெட்டா யூஸ் பண்ணலாம். அதில் நிறைய தமிழ் சரியா வந்தா உடனே இதாயிரும். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு நான் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நானும் தயிர் சாதம் தான் வீடியோ போட போறேன். ஆனா எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா, டைட்டில் மாத்திரம் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, எனக்கு ப்ராப்பர் டைட்டில் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, எஸ்சிஓனா சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன். சரிங்களா, எனக்கு எஸ்சிஓ சம்பந்தமான சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன் சம்பந்தமான யூடியூப் டைட்டில் மாத்திரம் நான் கொடுக்குறேன். நம்ம அடுத்த டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். யூடியூப் டைட்டில் ஃபார், நீங்க தமிழ்ல கூட டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தமிழ்ல கூட நீங்க டைப் பண்ணிக்கலாம். எஸ்சிஓ யூடியூப் டைட்டில் எனக்கு வேணும் ஃபார் கேர்ட் ரைஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரிங்களா, வித் வந்து அந்த கியூரியாசிட்டி இருக்கு பாத்தீங்களா, உணர்ச்சி பூர்வமானு கூட நீங்க டைப் பண்ணிக்கலாம். வித் ஹுக் அண்ட் தமிழும் கொடுத்துக்கிறேன். நான் தமிழ் இதெல்லாம் நான் கொடுத்துக்கிறேன். வித் இப்ப நமக்கு ஒரு 70 கேரக்டர் தான் வேணும்னா 70 கேரக்டர் அப்படின்னு கூட நீங்க கொடுத்துக்கலாம். சரிங்களா, நம்ம என்ன நீங்க கொடுக்கறதாலும் வரும். இதனால 70 கேரக்டர் தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க, அதுவே யூடியூப்பே வந்து பாத்தீங்கன்னா எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி, தயிர் சாதம் செய்வது எப்படி, சம்மர் தயிர் சாதம் செய்வது எப்படி, லென்த் வந்து 65 கேரக்டர் இருக்கு, இன்க்ளூட் ஹுக். அந்த இமேஜ் ஒன்று ஆட் பண்ணிருக்கு பாத்தீங்களா, ஒரு இமேஜ் தான் ஆட் பண்ணிருக்கு. நம்ம ரூல் படி நிறைய ஆட் பண்ணக்கூடாது. சம்மர் ஸ்பெஷல்ங்கிறது கிரியேட் இன்ட்ரெஸ்ட், அந்த இது நம்ம உணர்ச்சியை தூண்டுது பாத்தீங்களா. அது எஸ்சிஓ கீவேர்டு வந்து பாத்தீங்கன்னா கேர்ட் ரைஸ் ரெசிபி, தயிர் சாதம் செய்வது எப்படின்னு தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் இருக்கு பாத்தீங்களா. இதுதான் உங்களோட ப்ராப்பர் டைட்டில். நீங்க என்ன பண்ணாலும் நீங்க இதே மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இப்ப எனக்கு நான் ஒரு டொமேட்டோ இல்ல, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கேர்ட் ரைஸ் பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கு சிக்கன் பிரியாணி நான் போடுறேன். சிக்கன் பிரியாணி மாத்திரம் கொடுக்க, நீங்க செகண்ட் டைம் கொடுக்கும்போது கூட நீங்க எதுவுமே கொடுக்க வேண்டாம். ஏன்னா வந்து நீங்க மேல சர்ச் பண்ணிருக்கனால இது 70 கேரக்டர்ல அதுவே கொடுக்குது பாருங்க. சிக்கன் ரெசிபி, சிக்கன் பிரியாணி ரெசிபி, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல சிக்கன் பெறுவது எப்படி, 69 கேரக்டர். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இருக்கு பாத்தீங்களா, ஹோட்டல் முறையில். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்வத்தை தூண்டுறது. பரவாயில்ல, ஹோட்டல்ல செய்யற மாதிரி செய்யறோமே அப்படின்னு. அதுக்கப்புறம் எஸ்சிஓ கீவேர்ட்ஸ், கீவேர்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சர்ச் பண்ண அதுக்கு சிக்கன் பிரியாணி ரெசிபி, சிக்கன் பிரியாணி செய்வது எப்படி, 70 கேரக்டர்ல நம்மளுக்கு எப்படி அழகா கொடுத்துருக்குன்னு பார்த்துருக்கு பாத்தீங்களா. சோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு எந்த வீடியோ தேவைப்பட்டாலும், இப்போ எனக்கு இந்த ஒரு டைட்டில் தான் இருக்கா அப்படின்னு நம்ம எனக்கு இல்ல ஒண்ணுமே வேணாம், எனக்கு 10 டைட்டில் கொடு அப்படின்னு நம்ம கேட்கலாம். 10 டைட்டில் கொடுங்க அப்படின்னு 10 டைட்டில்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். இப்போ வந்து வெறும் 10 டைட்டில்ஸ் தான் கொடுக்குறேன். அதுவே இங்க பாருங்க, சிக்கன் பிரியாணி ஹோட்டல் ஸ்டைல், சிக்கன் பிரியாணி பிகினர்ஸ் ஸ்பெஷல் அப்படின்னா புதுசா செய்யறவங்க பாப்பாங்க பாத்தீங்களா. அதுக்கப்புறம் தம் பிரியாணி ட்ரெடிஷனல், அதாவது சிக்கன் பிரியாணி சிம்பிளா,
குயிக் மெத்தட், சிக்கன் பிரியாணி வீட்டு ஸ்டைல், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி ருசிக்காண்டி, சிக்கன் பிரியாணி எளிமையாக, அப்படியே 10 டைட்டிலும் போகுது. நீங்க உங்களுக்கு எந்த டைட்டில் பிடிச்சிருக்கோ அதை நீங்க வந்து காப்பி பண்ணிக்கலாம். எல்லாத்திலுமே பாருங்க, தமிழும் இருக்கு, இங்கிலீஷும் இருக்கு, SEO சம்பந்தமான கீவேர்டும் இருக்கு, இது இருக்கு. இப்படி நீங்க டைட்டில எடுத்து போட்டீங்கன்னா கண்டிப்பா டெஃபினட் ஆகும். சோ நீங்க டைட்டில்ல பண்ணக்கூடாது, இந்த ஹேஷ்டாக் ஆட் பண்ணாதீங்க. அடுத்து மெயினா இன்னொன்னு சொல்லுங்க கேளுங்க, டைட்டில்ல நிறைய பேர் தப்பு பண்றது என்னன்னா, சேம் வேர்ட், மேங்கோ பச்சடி செய்வது எப்படி, பச்சடி மேங்கோ செய்வது எப்படி, அந்த மேங்கோ மேங்கோ மேங்கோங்கிறத நீங்க நிறைய வாட்டி யூஸ் பண்ணும்போது யூடியூப் ஸ்பாம் பாலிசிக்கு அகைன்ஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா யூடியூபோட ஸ்பாம் பாலிசி நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். கீவேர்ட்ஸை வந்து ரொம்ப ஸ்டப் பண்ணக்கூடாது. ஒரு 4-5 வாட்டி டைட்டில்ல 1-2 யூஸ் பண்ணுங்க. டைட்டில்ல ஒரு வாட்டி கூட தமிழ்ல ஒரு வாட்டி, இங்கிலீஷ்ல ஒரு வாட்டி, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேவைப்பட்ட ஒரு 2 to 3 வாட்டி பேசிக்கலாம். நீங்க நிறைய மேங்கோ ரெசிபி, மேங்கோ வீட்டு மேங்கோ ரெசிபி, காட்டு மேங்கோ ரெசிபி அப்படி இப்படிமா நீங்க போட்டீங்கன்னா அதுக்கு பேரு கீவேர்ட் ஸ்டஃபிங். இது யூடியூப் ஸ்பாம் பாலிசியில வருது. நம்மளோட சிஸ்டர்ஸ் நிறைய ஃபாலோ பண்றவங்க நம்ம வந்து நிறைய கீவேர்டு காட்டி ஒரே வார்த்தைகளை நிறைய வாட்டி யூஸ் பண்றாங்க. அதையும் யூடியூப் வந்து நிறைய ரேங்க் பண்ணாது. கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அது யூடியூப் ஸ்பாம் பாலிசிக்குள்ள இருக்கனால நிறைய பேருக்கு காட்டாம இருக்கலாம். சோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. எஸ்பெஷலி நீங்க என்ன கிரியேட் பண்ணாலும் நீங்க ChatGPT யூஸ் பண்ணுங்க, அல்லது அந்த சஜஷன்ல வரதை யூஸ் பண்ணுங்க. எக்ஸிஸ்டிங்கா போட்டிருக்க வீடியோட டைட்டில் எடுத்து பாருங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கு அடுத்த வீடியோல நம்ம டிஸ்கிரிப்ஷனை பத்தி பார்க்கலாம்.